கண்மணியே, என் வாழ்வே, நல் வரத்தார் பெற்ற பொன்னே, அற்புதமே, செம்பொருளே, என் புகழே, மெய்போக போதமே, என் அண்ணே, என் அப்பா என்று அழைத்தல் அன்றி அடியேனால் ஆவது. இப்படி நான் உன்னை அழைக்கிறத விட்டு அதனால எனக்கு வேற நான் என்ன செய்ய முடியும்? ஏன்னா இவர் எங்க போகணும்னு கேட்கிறாரு. இவர் என்ன வாழ்வு பற்றி நினைக்கிறார்? மரணமில்லா பெருமாள் இல்லைங்களா? யாருக்கிட்ட வேண்டாரு? ஏன் உலகத்துல அவர் டைம்ல எல்லாம் குருமார்கள்லாம் இல்லையா? நிறைய எல்லாம் இருந்தாங்க. ஏன் அவங்களெல்லாம் தேடி போயிருக்கலாமே, எனக்கு நீச்சல் வைங்கன்னு கேட்டிருக்கலாமே. இன்னைக்கெல்லாம் வாலண்டரியா எவ்வளவு பேர் காசு வாங்கி நீச்சல்லாம் கொடுக்குறாங்க. உருப்புடுதா ஏதாவது ஒண்ணு? எனக்கு தெரியறது இல்லை. ஏன்னா இந்த நாலேஜ் இல்லை, அந்த படிப்பு இல்லை. இந்த மாதிரி வேதங்கள்லாம் படிச்சா தானே உள்ளுக்கு இருக்க விஷயங்கள் என்னன்னு தெரியும். வேத அறிவு இல்லை, ஆனா கடவுளை அடையணும், துன்பம் தொலையணும், கர்மா தொலையணும், அதுல மட்டும் எல்லாருக்கும் என்ன இருக்கு? ஆர்வம். அப்ப அதுக்குள்ள ரூட்ல எப்படி முன்னோர்கள் போனாங்க அப்படின்றதுக்கு ட்ரேஸ் பண்றதுக்கு இன்னைக்கு நேரமும் இல்லை. அதனால எல்லாம் போலித்தனமான உள்ளுக்கு புகுந்ததுனால என்ன ஆயிடுச்சுனாங்க, எல்லாமே கமர்ஷியலா போயிடுச்சு. கடவுளை என்ன செய்யறோம்? கமர்ஷியலா போனா நீயாச்சு அவனாச்சு எப்படியும் போய்க்குங்கன்ட்டு அவரும் தெரியாத மாதிரி உள்ளுக்கு தான் இருக்கிறாரு. கொடுக்கறவனுக்குள்ளே இருக்கிறாரு, வாங்குறவனுக்குள்ளே இருக்கிறாரு. அப்பா இது உங்க சமாச்சாரம், என்ன விடுங்கன்ற. நீங்க 2 பேரும் கொடுத்துங்க, நீங்க 2 பேரும் வாங்கிங்க, என்ன விடுங்கன்ற. எப்ப அவரை நம்ம நோக்குறோமோ அப்பதான் அவரு நினைக்கிறாரு, ஆகா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வந்துட்டியா அப்படின்னு தான் அவரு நினைக்கிறார். எது பெட்டர்ன்னு நினைக்கிறீங்க? எது நமக்கு சாதகம்னு நினைக்கிறீங்க? காசு கொடுத்து வாங்குறது சாதகமா, இல்ல பேசாம கடவுள்கிட்டே நம்ம கேட்கறது சாதகம்? டைரக்டா கேட்டு போறீங்க. செத்தா பரவாயில்ல, அடுத்த ஜாவண்டுக்கு வருவோன்ட்டு போகும் இல்லைங்களா? பாருங்க எப்படியெல்லாம். அப்பா என்று அழைத்தல் அன்றி அடியேனால் ஆவது என்ன? என்னால ஆவது அங்க ஒன்றுமே இல்லை. 2வது அடுத்து, பொடியெடுக்க போய் அதனை மறந்தும் அடி எடுத்தரையில் புனைவேன், சில்லோர் தடியெடுக்க காணில் அதற் குளங்கலங்கி ஓடுவனி தரத்தன் இங்கே, முடியெடுக்க வல்லேனோ இறைவா நின் அருள் இலதேல், முன்னே வைத்த அடி எடுக்க முடியாதே, அந்தோ இச்சிறிய நாள் ஆவதென்ன. ஒரு தடியை நான் எடுக்கிறதுக்கு இறங்கி கீழே நான் எடுக்கிறதுக்குள்ள மற்றொருவன் தடி எடுத்தாக்க அவனை கண்டு ஓடக்கூடிய பயமுடையவன் நானாக இருக்கின்றேன். இந்த சூழ்நிலையில உன்னுடைய முடி எடுக்க உன்னுடைய ஒளியை நான் பெறுவதற்கு என்னால முடியும். இது பூமி, அது ஆகாயம். ஆகாயத்தில் இருக்கிறது, வான்வெளியில் இருக்கிற ஒளி. அடி முடி என்றாலே அது ஒளி. அந்த ஒளியை நான் எடுப்பதற்கு முயல்வேனோ, எடுக்க வல்லேனோ இறைவா நின் அருள் இல்லதே. உன்னுடைய அருள் இல்லை என்றால் ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியுமோ? ஏன்னா அந்த ஒரு அருள், ஒரு அணு கூட எதனால் அசையுது? அருளால் தான் அசையுது. ஒரு அருளின்றி ஒரு அணுவும் அசையாது. அப்படி இருக்க நான் என்னுடைய அடி எடுத்து வைக்க என்னால முடியுமோ? உன்னுடைய அருள் இல்லாமல் ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியும். உன்னுடைய முடியை நான் எப்படி பெறுவது? ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது. இப்படி ஓங்கி இருக்கின்ற ஒன்றை நான் என்னால் எடுக்க முடியுமா? என்னால இது முடியாது. இச்சிறிய நாள் ஆவது என்ன? என்னால முடியாதுன்னு என்ன செய்யறேன்? இப்ப இதெல்லாம் அவருடைய சுதந்திரம் இல்லை. கேட்கறது பூரா எது? உயர்ந்ததை கேட்கிறேன். பாட்டு வித்தால் பாடுகின்றேன். நானா பாட முடியுமா? இது என்ன கங்கை அமரனும் ஏஆர் ரமனும் இசையமைக்கிற பாட்டா அதெல்லாம்? இல்ல வைரமுத்து எழுதுற பாட்டா? சொல்லுங்க. எழுதுறாங்கல்ல. கண்ணதாசன் எவ்வளவு பாடல் எழுதியிருக்கிறார், வைரமுத்து எவ்வளவு பாடல் எழுதியிருக்கிறார், உலகத்துல எவ்வளவு பேர் பாட்டு, சாமி பாட்டம் எழுதுறாங்க இல்லையா? இது அது மாதிரியா? இந்த பாடல் ஐயப்பன் பாட்டு எவ்வளவு பேர் பாடியிருக்கிறாங்க, எவ்வளவு இசை அமைச்சிருக்கிறாங்க, கேட்க எவ்வளவு இனிமையா இருக்கு. படிச்சு யாருக்காவது உள்ளுக்கு அருள் தோன்றுமா? அருள் உற்பத்தி ஆகுமா? பாடாத. இங்க இந்த பாடல் என்ன சொல்றாரு? பாட்டாளர் பாடுதோறும் பரிசளிக்கும் துறையே.
இந்த பாட்டு பாடுறாலே இறைவன் என்ன கொடுக்கிறான்? அவனையே பரிசா கொடுக்கிறான். பரிசளிக்கும் திருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம்ன்ற இந்த பாடல் படிக்க படிக்க ஒரு மனிதன் சிவமாக்கக்கூடிய தன்மையை பெறுவாங்க. அப்ப பாட்டிலேயே வித்தியாசம் இருக்குது. யார் எந்த அருளாளர்கள் பாடிய பாட்டுக்கும் மருளாளர்கள் பாடுகின்ற பாட்டுக்கும் வைப்ரேஷன் வேறு. அப்ப இறைவன் என்னுள் புகுந்து அவன் ஞானத்தை எனக்கு கொடுத்து என்னை பாட அவன் அமைத்தால் நான் பாடுகிறேன். பாடியிருக்கிறாரா? எத்தனை பாட்டு? நாதனல் வரைப்பின் நன்னிய பாட்டே, வேத கீதத்தில் விளைத்திரு பாட்டே, நன்மார்க்க நாவில் நவிற்றிய பாட்டே, சன்மார்க்க சங்கம் தழுவிய பாட்டு, எம்புரு ஆகமம் பாட்டே, அம்பல பாட்டேன்னு சொல்லி பாட்டு பூரா வள்ளல் பெருமான் நாவிலிருந்து உதித்த. அதுல இன்னொன்று சொல்லுவாரு, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன். அப்ப இது யாரு பாடினது? இறைவனை பாடினதுக்கு ஒப்பாங்க. ஆக பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணி வித்தால் பணிகின்றேன். பணிய வித்து மனம் எவ்வளோ வள்ளலார் எவ்வளோ பணிந்து போற. அப்ப பணி வித்தால் பணிகின்றேன். இந்த பணிவு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது இஸ்லாம் அதை ரொம்ப அழகா செய்யும். கை காலெல்லாம் கழுவிட்டு போனே முதல்ல அவங்க என்ன செய்வாங்க? இறைவனை வண்டி போட்டு என்ன செய்வாங்க? தலையை வந்து பூமியில எல்லாம் அப்படியே ஆன் த ஸ்பாட் எல்லாரும் அப்படி பார்த்தா அது நல்ல சிஸ்டமேட்டிக் வேர்ல்டு வைட்டா அந்த வழிபாட்டை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிருக்கு. நம்ம கோயிலில் பார்த்தா போனாக்கா எத்தனை பேர் பணிகிறது, நம்ம அழகா ஒடுத்திட்டு போய் பணியறது. அது பணியறதே அவங்களோட இதில் வந்து அது ஒரு எப்படி பணியணும் அப்படின்னு அழகா வகுத்து வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பணிதல் என்பது மிக மிக திருமந்திரத்தில் திருமூலர் சொல்றாரு, பணிந்தவர் கன்றோ பரகதியாமேன்னு ஒரு பாடல் வரும். யாரு பணிகிறாங்களோ அவங்களுக்கு தான். திருக்குறள்ல பணிவு என்ற சொல்ல வந்து 10 குறள் இருக்கும். பணிவை பத்தி அவ்வளவுதான் ஒரு பெரிய ஒரு ஆயுதம் சொல்றது பணிதல் யாருக்கும். பணிவை வந்து இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். பணிவு எல்லாம் இருந்து பணிவு இல்லைன்னாக்க சில பேருக்கு சில விஷயம் தெரிஞ்சா என்ன, பொதுவாகவே இந்த அசுத்த வெளிக்குள்ள இயல்பு என்ன? ஆணவம் தானே. நான் தான் பெரியவன், எனக்கு மிஞ்சினவை எவனும் இல்லை, என்னை கேட்டுதான் எல்லாம் செய்யணும், ஆர்டர் எல்லாம் துண்ணூறு அதிகாரம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு வெளி வந்து அஞ்ஞான வெளி. ஆனா அதுல நம்ம வந்து பணிவா இருக்கணும் என்பது வந்து சாதாரண விஷயம். அப்ப நம்ம எப்படி மற்ற ஜீவகாருண்ய உணர்வை நம்ம எப்படி வளர்க்கிறோமோ அதே மாதிரி நம்ம அடங்கியும் பணிவாகும். கவிஞன் ஒரு பாட்டு, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோளான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப இன்னைக்கெல்லாம் பதவி வந்தானே என்ன வரும்? அதிகாரம் வந்தாக்க நம்ம ஆட்சி வந்தா அதிகாரம் நம்ம கையில இல்லை படிக்கிறாங்க. அந்த மாதிரி பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன். பதியே நின்னை கூட்டுவித்தால் அது வந்து என்ன செய்யணும்? நம்மளோட வந்து கூடும் கருணை திருக்குறிப்பை இற்றை பொழுதை குறிப்பித்துன்னு ஒரு பாட்டு படிச்சோன்னே 95வது பாடல். அது மாதிரி இறைவன் நமக்குள்ள என்ன செய்யணும்? வந்து அவன் மர்ஜ் பண்ணணும், கூட்டணும். இதை தான் 8-2 கூட்டறிய எத்துணை புரிகின்ற பித்துலகிறேன். புரியுதுங்களா? 8-2 கூட்டணும். இந்த சன்மார்க்கத்துக்கும் 8-2 வரும். ஆனா 8-2 என்பது இறைவன் நம்மளோட வந்து கலப்பது வந்து கூட்டுதல். ஆக கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன். உள்ளம் என்ன செய்யும்? குலையும். சாஃப்டா நம்ம வந்து ரொம்ப சாஃப்டா ஆக்கப்படும். அது யார் செய்யணும்? மனம் எப்படிப்பட்டது? கல், பாறை அப்படின்னு சொல்லுவார், இரும்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட உள்ளம் எப்படி இருக்கணும்? நமக்கு குலைவாக குலைந்து இருக்கணும். குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன். எந்த ஊனு, எந்த உணவு? ஏன்னா வான்வெளியில என்ன இருக்கு? அமுதம் இல்லைங்களா? ஒவ்வொரு வெளிக்கும் ஒவ்வொரு அண்டத்துக்கும் தனித்தனி எத்தனை வகை அமுதங்கள் இருக்கு.
நவவகை அமுதம்னு வருது இல்லையா, அகவல்ல நீங்க படிச்சீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ன்னு சொல்லி நவவகை அமுதமும் பண்புற எனக்கு பண்புடை தாயேன்னு சொல்லி எல்லா வகை உணவையும் அதுக்கு அவருக்கு என்ன செஞ்சாங்க, உட்டுனுச்சு. அப்ப உலகில் உள்ள மக்களுக்கு உணவு வேற, வான்வெளிக்குரிய உடம்பு வளர்க்குறவங்களுக்கு உணவு கட்டாயம் வேறுபடும். அந்த உணவை யார் நமக்கு தருவது? நம்ம ப்ரிப்பேர் பண்றது யார்? அதான் கைப்படாத ஒரு உணவுன்னு சொல்லுவாங்க. கைப்படாத கெடாது, எத்தனை யுகம் போனாலும் கெடாது. ஆக குறித்த ஊனை, இந்த குறித்த ஊன் சொல்றது பராமரிக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற அமுதம். அதை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன். யார் தூங்க வைக்க? இப்ப நம்மளை யார் உறங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க? அது ஒரு சிஸ்டம், ஒரு சிஸ்டம் நம்மளை தூங்க வைக்குது, ஒரு சிஸ்டம் நம்மளை முழிக்க வைக்குது. அப்ப இது ஒரு மாயாயம். இதுக்கு ஒரு நடம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அசுத்த நடம். அசுத்த நடம் அந்த வேலையை செய்யுது. ஆனா இங்க என்ன சொல்றாரு இவரு? இறைவனை தூங்க வைக்கிறார். ஆனா இறைவன் உண்மையிலேயே அவர் தூங்குறவரா? அவன் தூங்குறவர். இருந்தாலும் இவரை என்ன செய்யறாரு? அவர் தூங்க வைக்கிறார். அது யோக தூக்கம். நம்ம தூங்குற போக தூக்கம் இல்ல, இந்த தூக்கம். அந்த யோக தூக்கம் சொல்ற. அது பெருமான் ஒரு சில பாடல்கள்ல சொல்லுவார், என்னுடைய தூக்கம் எல்லாம், தூங்கிய தூக்கம் எல்லாம் யோக தூக்கமானதுவே சொல்லி ஒரு பாடல். ஆக உறங்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகிறேன். என்ன உறங்காமல் நீ என்னை ஆட்டுவித்தால் நான் ஆடுகின்றேன். ஆடுகின்றேன்னா என்ன, கை காலையும் ஆடுறதா? அருள் ஆட்டு. அருள் ஆட்டு என்பது இறைவனுடைய ஒளி இயக்கம். அந்த ஒளி இயக்கத்தை அவன் ஆட்டுவித்தால் நான் அந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் ஆடுகின்றேன். அந்தோ இச்சிறிய நான் ஆவது. எல்லா செயலும் யாரோட செயல்? இறைவனோட செயல். இது எதுவுமே நம்மளுடைய செயல் இல்லை. இதுதான் தற்சுதந்திரமின்மை. இதெல்லாம் நீ செய்யறது அப்படின்னு சொல்லி பெருமான் அதை சுட்டி காட்டு. நான் உடுப்பவனும் உண்பவனும். உடுப்பவன் என்பதை குளோத் அணிந்து கொள்றது. இப்ப நம்ம ஒரு தீபாவளி வருது, யாருக்கு சூஸ் பண்ற? நல்ல சேலை, நல்ல துணி, எனக்கு இந்த கலர் வேணும், யார் சூஸ் பண்ற? நான் சூஸ் பண்ணேன். ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் திஸ் அப்படிதான் எல்லாம் சொல்றோம். அதே மாதிரி விருந்துன்னு வைக்கும் போது போய் சாப்பிடும் போது யார் சாப்பிட்றா? நம்ம தான் சாப்பிட்றோம்னு வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? இப்படி உடுத்துறதும் உண்பவனும் நானே என்னவும் நாணம் உருவதென்றாயின்றது. எனக்கு வெக்கமா இருக்கு, நான் உடுத்துறேன்னு சொல்றது எனக்கு வெக்கமா இருக்கு, நான் சாப்பிட்றேன்னு சொல்றது எனக்கு வெக்கமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நாணம்னா வெக்கம். ஷாய். ஐ அம் வெரி ஷாய் டு சே திஸ் அப்படின்னு சொல்றாரு. வை? ஏன் அப்படி சொல்றாரு? இப்ப நம்ம எப்படி சொல்லுவோம்? நான் நல்லா சாப்பிட்டேன், என்னையா சோறு போட்டுருக்கேன், சாம்பாரே சரியில்லை, ஒரு பொரியல் இருக்கக்கூடாது, பொரியல் கூட்டி சரி, சாட்டிஸ்ஃபைட்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? நான் சாப்பிட்டேன், நான் உடுத்துறேன்னு சொல்றது எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? சொல் பார்ப்போம். உருவதென்றாய் தடுப்பவனும் தடை தீர்த்து கொடுப்பவனும். கடவுள் தன்மையை அடைவதற்கு நமக்கு தடை இருக்கா இல்லையா? சில உண்மைகளை நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்கு தடை இருக்கா இல்லையா? சில பொருளை படிக்கும் போது அதுக்கு ஒரு விளக்கம் இல்லாமல் தடை இருக்குது. எத்தனையோ வகையில நமக்கு என்ன உண்டு? தடை இருக்குது. அந்த தடையை தீர்த்து கொடுப்பவனும் பிறப்பு இறப்பு தன்னை நீக்கி எடுப்பவனும். பிறப்பு இருக்கு, நமக்கு இறப்பும் இருக்கு, அதை நீக்கி எடுப்பவனும் காப்பவனும் இன்ப அனுபவ உருவாய் என்னுள் ஓங்கி அடுப்பவனும். அடுப்பவனா இருப்பவனும் நீ என்றால் அந்தோ இச்சிறிய நாள் ஆவதென்று. அப்ப உள்ளுக்கு யார் வந்துட்டா? அப்ப உடுத்துறது யாரு? அறுப்புற ஜோதி கொடுத்து சாப்பிடுறது யாரு? அது இருக்கிறது. கத்து கொடுக்கறது யாரு? அது கத்து கொடுக்குது. அப்ப
உள்ளுக்குள்ள ஒரு பொருள் வந்த பிற்பாடு இதை நான் செய்யறேன்னு சொல்றது என்னால முடியல, எனக்கு வெக்கமா என்ன, நீ உள்ளுக்கு இருந்த எல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற, எனக்காக எல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற. அதனால அவர் என்ன சொல்றாரு, இது எனக்கு வெக்கமா ஷாயா இருக்குது, பார்க்க நீ எனக்குள்ள இருந்து எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிற. எப்படி ஒரு ஒரு கருப்பைக்குள்ள ஒரு குழந்தை உருவாகும் போது வெளியில தாயோ என் பிள்ளை எத்தனை மாசங்க, 10 மாசங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த 10 மாசம் உள்ளுக்கு யாரு செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த குழந்தைய? நம்ம கேட்போம், நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? நம்ம செஞ்சுட்டு இருக்க உள்ளுக்கு கடவுள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு யாருக்காவது அந்த எண்ணம் வருமா? அந்த எண்ணம் வந்திருக்குமா யாருக்காவது? வராது. ஆன்மீக ஞானம் இருந்தா தான் அது வரும். நீங்க வள்ளலாருடைய ஒரு சில விண்ணப்பத்துல போய் பார்த்தீங்கன்னாக்க அந்த குழந்தை எப்படி உருவாக்கப்படுது, எத்தனை தடைகளை எல்லாம் கடந்து அது உருவாக்கப்படுது அப்படின்றத ரொம்ப விவரிச்சு ஒரு கரு போனதுல இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுச்சு, எங்கெங்க அது என்னென்ன துன்பங்கள் எல்லாம் கடந்து வருது என்பதை பற்றி ரொம்ப தெளிவா சொல்லி. அப்ப இது யாருடைய வேலை? இறைவனுடைய வேலை. ஆக உள்ளுக்கு வந்தனியே ஒடுப்பவனும் உண்பவனும் நானே என்னவும் நாணம் உருவதென்றாய் தடுப்பவனும் தடை தீர்த்து கொடுப்பவனும் பிறப்பிறப்பு தன்னை நீக்கி எடுப்பவனும் காப்பவனும் இன்ப அனுபவ உருவாய் என்னுள் ஓங்கி அடுப்பவனும் நீ என்றால் அந்தோ இச்சிறிய நாள் ஆவது. அப்ப டோட்டலி இது எல்லாம் எதோட ப்ராசஸா அற்பர் ஜோதியோட ப்ராசஸ். அப்ப மர்ச் என்பது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். இறைவன் வந்து மர்ச் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம உடம்பு எதுக்குமே மண்ணுக்கு தான் போகணும். அடுத்து சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிதல்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் பத்திரிக்கை வாங்கி பாருங்க, எவனோட கர்மாதியாவது அங்க ஒண்ணு இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஆள் இறந்துகிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளைக்கு கர்மாதி வந்துகிட்டு தான் இருக்கு. உலகத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை பிறக்குது, ஒரு நாளைக்கு எத்தனை இறக்குது வேர்ல்டு வைடா நம்ம கணக்கு பண்ணாக்க பல்லாயிரம் வரும், பல்லாயிரம் போய்கிட்டு தான் இருக்கு. இந்த ஆக்சிடென்ட்ல மற்ற இதுலலாம் டிசாஸ்டர்லாம் எத்தனையோ போகும். ஆக சாவதென்றும் பிறப்பதென்றும் இதுல இருந்து ஒண்ணு நமக்கு விளங்கி கொள்ளும். இறந்தால் பிறந்தால் இது ரெண்டும் எப்படி வந்து அப்பனா நம்ம எத்தனை தடவை இறந்துருப்போம். அடுத்து என்ன செய்ய போறோம்? அருள் காரியப்படலைன்னா சாகதான் போறோம். அது கன்ஃபார்ம்ன்றதுனால தான் நம்ம சமயத்தில் இன்சூரன்ஸ் கூட எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா? இருக்குல்ல, டெத் பெனிஃபிஷியரி, டெத் ஆகிட்டா உனக்கு என்ன, அப்போ டெத் நம்ம வந்து எடுத்துக்கணும். இன்சூரன்ஸ்லாம் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம். அரசாங்கமே 2000 கொடுக்குறாங்க. ஆமாம், இறந்துட்டாலும் அரசாங்கம் வந்து எல்லாம் கொடுக்குறாங்க. ஆக இதை வந்து என்ன சொல்றாரு, பெரும் பாவம் சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற சொல்லப்படுகின்ற இதை பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிது அல்ல என்றும் உள்ளதால். இது இன்னைக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நோவது என்பது துன்பப்படுவது இன்று புதிதென்று, இது ஒன்று இன்னைக்கு ஒன்றும் புதுசா ஒன்று வந்தது கிடையாது. என்றும் உள்ளதால், என்று மனித வர்க்கம் தோன்றியதோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இதேதான். மரமா இருந்தாலும் இதேதான், 2 உயிர் இருந்தாலும் இதுதான், 3 அறிவு உள்ள உயிர் இதுதான், 4க்கு இதுதான், 5க்கு இதுதான், 6க்கும் இதுதான். ஆக இந்த மண்ணுலகத்துல யார் எந்த உயிராக நம்ம எடுத்தாலும் அதற்கு என்ன உண்டு? மரணம் உள்ளதால் இந்த நோவை நீக்கி, இந்த நோவை, நோவு என்பது சிக், இது ஒரு பிணி, மரண பெரும்பிணி வார வகை மிகு கரண பெருந்திரல் காட்டிய மருந்தேன்னு அகவல் சொல்லுவார். ஆக இந்த நோவை நீக்கி ஈவது, ஈவது என்றால் கொடுப்பது, மன்றிடை நடிப்போய் நின்னாலே ஆகும், இது உன்னாலதான் ஆகும், மற்ற இறைவராலே ஆவது ஒன்று இல்லை என்றால் அந்தோ இச்சிறிய நாள் ஆவது. மற்ற இறைவராலே ஆவது ஒன்று இல்லை என்றது. அப்ப மனுஷன் எப்படி இருக்கும்? அடங்கி ஒடுங்கி இருக்கணும் இல்லையா? கடவுள் மற்ற இறைவராலே இதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது மனிதன் என்ன செய்ய முடியும்? இவன் கொடுக்கிற தீட்சையெல்லாம் எதுக்காக? மற்ற
மத்த இறைவன் வைக்கிற தீட்சையிலே அவன் செத்து போவான்னாக்க மனுஷன் கொடுக்கறதுல அவன் வாழ போறான். அப்ப உலகம் எந்த அளவுக்கு அலர்ட் இல்லாம இருக்கு. ஆவதொன்று இல்லை என்றால் ஏன் இந்த இடத்துல மற்ற இறைவராலேன்னு சொன்னார்? என்ன காரணம்? ஏன்னா பராபரையும் அது என்ன செஞ்சிருக்குது, ஒரு வாழ்வு கொடுத்துருக்குது. ஏன்னா பராபரை வாழ்வு வரைக்கும் அது கொடுத்துருக்கு இல்லையா? அப்ப அதை யார சொல்லாம யார சொல்றாரு? பராபரை சொல்றாரு. மற்ற இறைவராலே ஆவது ஒன்று இல்லை என்றால் அந்தோ இச்சிறிய நாள் ஆவது. இதுல இருந்தே நமக்கு தெரியுது எந்த தெய்வமே இனி மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்கவே. ஏற்கனவே தொந்து தெஞ்சிலே அதை தான் சொன்னார். சும்மா சொல்லல, சத்தியம் பண்ணி சொன்னார். 3 சத்தியம் பண்ணி சொன்னார். கூடும் கருணை திருக்குறிப்பை இற்றை பொழுதை குறிப்பித்து வாடும் சிறியேன் வாட்டமெல்லாம் தீர்த்து வாழ்வித்திடல் வேண்டும். பாடும் புகழோய் நினை அல்லால் துணை வேறில்லை பரவெளியில். வான்வெளியில பரவெளியில யாருமே இல்லை. ஆடும் செல்வ திருவடி மேல் ஆணை முக்காலும் ஆணை. நேற்று இன்று ஃபியூச்சருக்கு இனிமே இல்லை. அப்ப எதுக்கு நிறைய சென்டரு, நிறைய குருமார்கள் வழிபாடெல்லாம் இருக்கு. யாரை கேட்டாக்க டெத் வேணாம். சில பேருக்கு அந்த விழிப்புணர்ச்சி வந்துருச்சு, பிறவி வேண்டாம், பிறவியை ஒழிக்கணும். சில பேருக்கு கடவுளை போய் அடையணும். அந்த மாதிரி நோக்கத்துல தான் எல்லா சென்டரும் எல்லா வழிபாடுகளும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா என்ன கோளாறுனா எந்த தெய்வம் என்றதுல சிக்கல் இருக்கு, எந்த குரு என்பதுல சிக்கல் இருக்கு. உண்மைதானே? அந்த சிக்கல்கள்லாம் இந்த வேதத்தை படிச்சாதான் உண்மை தெரியும். இருக்கிற வேதத்தையே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒண்ணுமே கதைக்கு வராது, ஒன்றுமே தெரிந்து கொள்ள முடியாது. ஆக மற்ற இறைவராலே ஆவது ஒன்று இல்லை என்றால் அந்தோ இச்சிறிய நாள் ஆவது என்ன, என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு இசைத்திடவும் நினைத்திடவும். இசைத்தல் என்பது இறைவனை இசைத்தல், அவள் பெயரை சொல்லி இசைத்தல் சொல்லுவது. நாம ஜபம் இசைத்திடவும் நினைத்திடவும். நம்ம நினைக்கிறோம்ல